கதை அப்படின்னா கனவாலாம் பிடிச்சிட்டு ஒரு ஃபைபர் ஒன்றுச்சு. எங்க அப்பா ஃபைபர் தன்னம்பிக்கை. தண்ணிலேயே வந்து நீங்களும் பயப்படாதீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலாக சுபிக்ஷா இருக்காங்கல்ல, வெளியே இருக்க கேமராவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இவங்க அப்பாவுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி சொல்றாங்க. அதாவது இவங்க திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த கம்யூனிட்டியில இருந்து வந்திருக்கேன், நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. இவங்களை விட கஷ்டப்படுறவங்க கூட இந்த வீட்டில் இருக்கலாம். பிரவீன் ராஜ் வெளியே வந்து அவரோட கஷ்டத்தை சொல்லும் போது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுது. ஸோ உங்களுக்கு கடந்து வந்த பாதைன்னு ஒரு டாஸ்க்கும் தந்துட்டாங்க. அதாவது லைஃப்ல நீங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல உங்களோட கஷ்டத்தை சொல்லிட்டீங்களா, அதோட முடிச்சிருங்க. இந்த இடத்துல என்ன கேம் விளையாட வந்திருக்கீங்க, அதுல நம்ம 100% எப்படி போடலாம், அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாண்டாலே போதும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்ப பாரு வந்து விக்டிம் கார்டு எடுக்கிறது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நீங்க கஷ்டப்பட்டதுக்காக மக்கள் ஜெயிக்க வைப்பாங்களா? இங்க விளையாடுறத வச்சுதான் மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க. ஆவுனா கஷ்டப்படுற அந்த கதையை கொண்டு வந்துடுறாங்க. அதுவும் இவங்க இப்ப நாமினேஷன் வந்ததை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. எல்லாருக்குமே என்னடா நாமினேஷனுக்குள்ள வந்துட்டோன்னு பயம் இருக்கு. ஆனா சுபிக்ஷாக்கு ரொம்ப பயம் இருக்கு. ரம்யா ஜோ விட சுபிக்ஷா பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கே தெரியுது, நம்ம 2 பேர் தான் ரொம்ப வீக்குன்ட்டு. அவங்க நினைக்கிறதும் சரிதான். இவங்க 2 பேர் தான் அந்த லிஸ்ட்ல கடைசியில் இருக்காங்க. ஸோ சுபிக்ஷா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ரம்யா ஜோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கனியும் ஏறக்குறைய கடைசியில் தான் இருக்காங்க. சரி, சுபிக்ஷாவை பத்தி நம்ம பார்ப்போமா? சுபிக்ஷா இதில் என்ன சொல்கிறாங்கன்றதை நான் சொல்லிடுறேங்க. அதாவது என்னோட அப்பா வந்து ஃபைபரில் வந்து கடலுக்கு போனார், அதாவது போட்டில் கடலுக்கு போனார். ஒரு மீனை நிறைய பிடிச்சிட்டாரு. அது நல்ல விலைக்கே போகும். ஆனால் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது புயல் காற்று மாதிரி வீசிருச்சு. அந்த போட்டு கவுந்துருச்சு. கவுந்ததில் மீன் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, வலை எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதே மாதிரி 4 மணி நேரம் என் அப்பாவும் கூட வந்தவங்களும் தத்தளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது தண்ணியில் அப்படியே நீச்சல் அடிச்சோ இல்லை ஏதோ கிடைக்கிற பொருளை பிடிச்சோ 4 மணி நேரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போய் இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஃபைபர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் வலை பாதி போயிருச்சு, மீன் எல்லாமே போயிருச்சு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னா, எங்க அப்பா 4 மணி நேரம், எங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் 4 மணி நேரம் அப்படி நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல. இந்த இடத்துல தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியன்ற மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏமா இதெல்லாம் உங்ககிட்ட யாருமா கேட்டா, எதுக்குமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே வந்து வியானாக்கும் இவங்களுக்கும் லைட்டாக ஒரு மோதல் வருது. வியானாவும் இவங்களும் எவ்வளோ க்ளோஸ்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் மோதல் ஏற்படுது. ஓகேவா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணால் மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதாவது முத்துக்குமரனை வச்சு இவங்க நினைக்கிறாங்க. முத்துக்குமரன் அவரோட கஷ்டத்தெல்லாம் சொன்னார்ல, ஒரு மாதிரி அவர் காமன் ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்டார்ல, அந்த மாதிரி நம்ம காமிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முத்துக்குமரன் வந்து சாதாரண ஆளு, ஐயோ அவர் கஷ்டப்படுறாரு ஜெயிக்க வைப்போம்லாம் யாரும் நினைக்கல. நல்லா ப்ளே பண்ணுறான், நல்ல திறமசாலியாக இருக்கானே, எல்லாத்தையும் புத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கிறானே அப்படின்றதுக்காக தான் ஜெயிக்க வச்சாங்க. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்தவர்ன்றதுக்காகலாம் ஜெயிக்க வைக்கல. இந்த பொண்ணு எப்போ தான் அதை புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த பொண்ணு முதல்லாம் கூட சரிங்க, கேமில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, நல்லா விளையாண்டாங்க. இப்போலாம் இந்த பொண்ணு இருக்கிறதே தெரியலங்க. பிக் பாஸ் வீட்டில் இந்த பொண்ணு எங்கே இருக்குன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க. இப்போ அரோரா வியானா வந்து அங்கே ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, லைக் வந்து அவங்க வந்து இளவரசின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்கல்ல, அதாவது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல, நல்லா இருந்தது. அது உண்மையிலேயே நல்லா இருந்தது. 2 பேருமே அறிமுகப்படுத்திக்கோங்கன்னு சொல்லும் போது நல்லா பண்ணாங்க. அப்போ நீங்கள் வந்து அங்கே பணிப்பெண்ணாக இருக்கீங்கன்னா, பணிப்பெண்ணா என்ன ஸ்கோர் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு இந்த சேவை செய்கிறேன் அந்த சேவை செய்கிறேன்னு ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணலாம். லைவை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நான் லைவும் ஃபுல்லாக பார்க்கல, அதனால இந்த பொண்ணு என்ன பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஒரு இஷ்யூ வந்தால் கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கணும். சும்மா நீங்களே இஷ்யூ பண்ணக்கூடாது. இப்போ வினோத் கிட்ட போய் நீங்களே ஒரு இஷ்யூ பண்ணுறீங்களா, அது வேலையாகாது. ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையில் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்காக பேசணும். ஃபோர்ஸாக கூட பேசுங்க. ஆனால் நீங்களே ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் வேலைக்காகாது. அதே மாதிரி இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறது, நாங்கள் கஷ்டப்பட்டோம், எங்கள் அப்பா கஷ்டப்பட்டாரு, எங்களுக்கு கடன் இருக்குது, இதெல்லாம் யாரும் உங்ககிட்ட கேட்டா, இது யாரா நீ எதுக்குடா இதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறேன்ற மாதிரி தான் மக்கள் பார்ப்பாங்க. இந்த பொண்ணு திரும்ப அதை பண்ணிட்டு இருக்குங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த பொண்ணு நிறைய வாட்டி இதை பண்ணியிருக்கு. ஸோ இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு காலையில் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.